ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூலி படத்தில் தேவாவோட சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே கூலியோட சம்பவம் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலியோட ப்ரீ புக்கிங், அப்புறமா வந்து ப்ரீ புக்கிங் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இப்போது போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எம்பரான், அப்புறமா லியோ, இந்த மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த நேரத்தில் கேரளாவில் என்ன இருக்குன்னா 4.11 கோடி வரைக்கும் ப்ரீ புக்கிங் சேல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கூலி படம் வந்து பீட் பண்ணிருக்கு எம்பரான் மூவியும் லியோ மூவியும் கேரளாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா August 14 வந்து வார் 2 கூட கிளாஷ் போடுறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வார் 2 வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஃபுல்லாமே அவங்க தான் வந்து ஐமேக்ஸில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அமீர் கானை வச்சு நார்த்தில் வந்து ப்ரமோஷன் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சைடு வந்து ஓட்ட வைக்கலாம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நார்த் சைடு ப்ரமோஷன் பண்ணலன்னா கூட இப்போ வரைக்கும் 50,000 டிக்கெட்ஸ் வந்து செல் ஆகிருக்கு நார்த்தில். ஸோ இதே வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷனாக தான் ஏற்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு 50K அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போக போக உங்களுக்கு வந்து ஏறிடும். இப்போ ஓவராலாக எவ்வளோ தான்ப்பா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 60 crores 60 கோடி வந்து ஓவராலாக இப்போதைக்கு ப்ரீ புக்கிங்ஸு இதுலேயே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 100 crores வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் 500 கோடிக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூலி மூவி. ஸோ வார் 2 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். எப்படியும் வந்து நம்ம 14ஆம் தேதி பார்க்க தான் போகிறோம். ஸோ 14ஆம் தேதி பார்த்து அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து ஓவராலாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது 2 மூவியும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். ஓகே, ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு வந்து பெரிய லைனப் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடையை வந்து அக்டோபர் திறக்கிறாங்க மீன்ஸ் அப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட ட்ரீட் வந்து ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அவரோட சாங் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா D53 அதை வந்து பார்த்திங்கன்னா தெரே இஷ்கு மேரே அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைனப்பில் இருக்குது. ஸோ அதை தாண்டி வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் விக்னேஷ் ராஜா அவர் இயக்குற மூவி வந்து D54 அதுக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ சிங்கிள் மீன்ஸ் அந்த ஒரு கிளிப் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட மேற்கொண்டு அப்டேட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜோட பயோபிக்கும் ஏபிஜே அப்துல் கலாமோட பயோபிக்கும் வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் தனுஷோட லைனப்பு. ஸோ இதில் வந்து இட்லி கடை முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தேரே இஷ்கு மேரே இந்த மூவி வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா தான் மேலே ஒரு மூவிஸாக வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவை எடுத்துக்கிட்டோம், ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா இப்போ சூர்யா 45 வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஆர்ஜே பாலாஜி வந்து இயக்கிட்டு இருக்காரு. இது வந்து திரிஷா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல தான். பட் இந்த சூர்யா 46 எடுத்துக்கிட்டோம்னா வெங்கி அட்லூரி வந்து இயக்குறாரு டேரக்டர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜ் வந்து இதில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு லவ் ஃபிலிமாக இருக்கும், ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா வந்து லவ் மூவிலாம் நடிச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ட்ராப்பு, அவ்வளோதான். இன்னும் வந்து இந்த ட்ரீசரே விடலை, அனௌன்ஸ்மெண்ட் ட்ரீசரே வந்து விடலை, வெற்றிமாறன் மூவி வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து இன்னும் ட்ராப்லாம் ஆகலை. ஸோ படம் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆக்டர் அஜித் குமாருக்கு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த மூவி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இருக்கிறாரு. இந்த AK64 வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்னா லப்பர் பந்தில் நடித்த சாசிகா வந்து பேசியிருக்காங்க. பட்னா அவங்க வந்து ஹீரோயின் கேரக்டரில் பட்னா ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த மூவியில் வந்து பார்ட் ஆஃப் த ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா வந்து இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம்.